ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 2 மாதங்களில் ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் இந்த மாதிரி கட்சி தோற்று போச்சு, தென் மாவட்டத்தில் பெரிய ஓட்டம் இருக்குது, சரி பண்ணணும்னு சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொன்னார்? அது பொய்ன்னு சொன்னார். அப்படி ஒரு சந்திப்பு நடக்கலைன்னு சொன்னார். நான் என்ன கேட்குறேன், இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ வந்து செங்கோட்டையன் எழுப்பியிருக்கிற குரல், நான் மறுக்கலை. ஆனால் போயிருக்கலாமே, இது நீங்கள் தொடர்ச்சி அவரை முயற்சிக்காமல் ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி இதன் பிறகு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் பேசுனீங்களான்னு கேட்குறாங்களே, அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னான்னு கேட்டீங்களா? நாங்கள் என்னைக்கு அந்த 6 பேர் போய் சந்திச்சு பேசினோமோ அன்றிலிருந்து கட்சி தொடர்பான பொது பிரச்சனைகளை எங்களுடன் பேசுவதை தவிர்த்தார். அந்த பதில நீங்க கவனிக்கலையே. பார்த்தேன். இதுதான் ஒரு தலைவன் செய்யற காரியமா? ஒண்ணு அந்த சந்திப்பு நடந்ததையே மறுக்கிறீங்க, அதுக்கப்புறம் தனியா வட்டம் கட்டி அவங்கள ஒதுக்குறீங்க, எதையுமே அவங்க கிட்ட காட்டுறது இல்லை. வேலுமணி கொஞ்சம் உஷாராகி அந்த 6ல இருந்து பிட்டுக்கிட்டு போய் திருப்பி அவர் எடப்பாடி கிட்ட நெருக்கமாயிட்டார். யாரும் கட்சியை விட்டு வெளியே போகல. அந்த 6 பேரும் போய் என்ன கலகம் பண்ண போனாங்க? அண்ணே, கட்சி இன்னைக்கு படுதோல்வியை சந்திச்சிருக்கு, நீங்கள் முதலமைச்சராக போறீங்கன்னு சொல்றீங்க, அடுத்த முதல்வர் அடுத்த ஆட்சி நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அது நடக்கணும்னா கட்சி ஒன்னா இருக்கணும்னு தான் போய் சொன்னாங்க. இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நீங்க விளைவிக்குங்கன்னு அப்போ இந்த 6 பேர்ல ஒருத்தர் கூட போய் சொல்லலை. எல்லாருமே சொன்னது, அண்ணே நீங்க முதலமைச்சர் ஆனா சவுத்துலையும் டெல்டாலையும் கட்சி கரைஞ்சு போயிடுச்சுன்னா அது சரிப்படுத்தணும், எல்லாரையும் ஒன்னாக்கணும்னு சொன்ன போது அப்போதே ஏற்க மறுத்தார். அங்கே நடந்த வார்த்தைக்கு வார்த்தை நமக்கு விவரம் தெரியும், சொன்னா நாகரிகமா இருக்காது, அப்போதும் ஏற்க மறுத்தார். சரி நம்ம திருப்பி பேசுவோம்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு போனாங்க 6 பேரும். இன்னொரு சந்திப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. மாவட்ட செயல் கூட்டத்திலையும் மைக்க கொடுன்னா கொடுக்கறது இல்லை.